ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸோட ட்ரீட்மெண்ட்டில் சைடு எஃபெக்டை பற்றி போன வீடியோவில் ஸ்டார்ட் பண்ணோம். அதோட தொடர்ச்சியாக சில விஷயங்களை இப்போ நம்ம பார்ப்போம். இந்த ட்ரக்ஸ் கொடுக்குறப்ப நம்ம குறிப்பாக நம்ம உடம்புடைய விளையணுக்கள் எப்படி ரெஸ்பாண்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம மானிட்டர் பண்ணிப்போம். உங்களுக்கு இதில் ட்ரீட்மெண்ட்டோட சைடு எஃபெக்ட்னு பார்த்தோம்னா ஜென்ரலாக இதை ரெண்டாக பிரிக்கலாம். ரிவர்சிபிள் சைடு எஃபெக்ட், இர்ரிவர்சிபிள் சைடு எஃபெக்ட். உங்களுக்கு இப்போ இந்த கிட்னி போயிடுங்கிற பயம் இருக்குது இல்லைங்களா? ஒன்ஸ் கிட்னி டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அது ஒரு இர்ரிவர்சிபிள் சைடு எஃபெக்ட். அதனால தான் நம்மளுக்கு ஒரு பயம் இருக்குது. மோஸ்ட் ஆஃப் இந்த நம்ம கால்குலேட்டட் ரிஸ்கில் எடுக்கிற இந்த சைடு எஃபெக்ட் ரிஸ்க் எல்லாமே ரிவர்சிபிள் சைடு எஃபெக்ட் தான். உதாரணமாக உங்களுக்கு சுகர் மாத்திரை எடுக்கிறீங்க, சுகர் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட அதிகமாக குறையுது அப்படின்னா நம்ம டோஸை சேஞ்ச் பண்ணுற மாதிரி. இப்போ உங்களுக்கு மீத்தோட்ரைசைட் கொடுக்குறோம், அப்போ வெள்ளையணுக்கள் கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக குறையுதுன்னா டோஸை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணோம்னாலோ ஒரு 2 வாரம் 3 வாரம் நிறுத்துறோம்னாலோ இந்த அணுக்கள் திரும்ப எகெயின் நார்மல் லெவலுக்கு வந்துடலாம். இதை தாண்டி உங்களுக்கு லிவர் ஃபங்க்ஷன் மானிட்டர் பண்ணிப்போம். இந்த 2 பேராமீட்டரை தாண்டி ஜென்ரலாக இன்னொரு பயப்படக்கூடிய சைடு எஃபெக்ட்னு பார்த்திங்கன்னா இன்ஃபெக்ஷன் ரிஸ்க். நம்ம இம்யூனிட்டியை கொஞ்சம் நம்ம சப்ரஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ரிஸ்க் அதிகமாக இருக்கும். இந்த இன்ஃபெக்ஷன் ரிஸ்க்லேருந்து எப்படி நம்மளை நம்ம பாதுகாத்துக்கலாம் அப்படின்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.